தமிழக மக்களுக்கு வணக்கம். இப்போது ஓடிபியில் காண இருப்பது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துடன் கொடைக்கானல் பயணம் ஓய்வெடுப்பதற்காக. சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம முதல்வர் அவர்கள் அதிகாரிகளை கூட்டி வச்சு கோடை காலத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிப்பது எப்படி என்று ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வழிகாட்டுதல் நெறிமுறைகளை அறிவித்துவிட்டு கொடைக்கானலுக்கு போயிட்டாரியா. வெயில் காலத்தை எப்படி சமாளிப்பது என்று பல்வேறு தரப்புகளில் இருந்து பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இப்படி தாங்க முடியாத வெயிலின் கொடுமையில் மக்கள் தகித்து கொண்டிருக்கின்ற நிலையிலே குழு கொடைக்கானல் பயணத்தை முதல்வர் அவர்கள் செய்வது சரியா தவறா என்று பல்வேறு விவாதங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. ஒரு காலத்தில் ஜெயலலிதா அவர்கள் கொடநாட்டுக்கு ஓய்வெடுக்க சென்றபோது கருணாநிதி ஒரு ட்வீட் போட்டார். அது இப்போ பயங்கரமாக காட்டுத்தீ போல ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கிறது. கொம்பி எரியுது, குடல் கருகுது, கொடநாடு தேவையா? இதில் கொடநாடு என்ற வார்த்தையை மட்டும் மாற்றி கொடைக்கானல் என்று போட்டு மக்கள் ட்ரெண்டிங் செய்து வருகிறார்கள். இதே நேரத்தில் தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் போதைக்கு அடிமையான இளைஞர்களால் பல்வேறு தொந்தரவுகள் ஏற்பட்டிருக்கிறது பொதுமக்களுக்கு. இந்த செய்திகளை அன்றாட நீங்கள் பார்க்கலாம். இதையெல்லாம் ஒழித்து தடுத்து நிறுத்த வேண்டிய பதவியில் இருப்பவர் தான் முதல்வர் அவர்கள். அவர்தான் காவல்துறை அமைச்சரும் கூட. இவருடைய வழிகாட்டுதெல்லாம் தீவிரமாக இருந்தால் தானே காவல்துறை கடுமையான நடவடிக்கை அது மாதிரி ஆட்கள்கிட்ட எடுக்கும். அதெல்லாம் தலைவர் கொடைக்கானல் போகிறதுக்கு முன்னாடியே ஃபுல் பர்மிஷன் போலீஸுக்கு குத்திட்டு தான் போய்கிறாரு அப்படின்னு ஊபிஸ்கள் வெறித்தனமாக முட்டு கொடுப்பாங்க. அவருடைய வயதிற்கும் உடல் தளர்ச்சிக்கும் கொடைக்கானலில் ஓய்வெடுப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது. வயதான காலத்தில் இது மாதிரி ஓய்வெடுப்பது மிக்க சரி. ஆனால் அவருக்கு புது ஜிகி நவ நாகரிக பேண்ட்டு சட்டைகளை மாட்டி கருவென்ற டோப்பாவையும் வைத்து பல்வேறு விதமான புகைப்படங்கள் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் வந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக அவர் ஒரு இளைஞர் தான் என்ற உணர்வை அவரை சார்ந்தவர்கள் மக்களிடையே உருவாக்கி விட்டார்கள். அதனால தான் மக்களுக்கு குழப்பம் வருது. அப்போ வயசானவங்க அரசியலில் இருக்கப்படாதா, முதலமைச்சர் ஆகக்கூடாதா? அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு எந்த விதமான பதவியும் வகிக்கலாம். இவரெல்லாம் இளைஞரணி தலைவராகவே பல வருஷம் இருந்தவருன்றதை மறந்துடாதீங்க. கொடைக்கானலில் இருந்தும் முதல்வர் அவர்களின் பல்வேறு விதமான புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் தொடர்ந்து வெளியாகி வருகின்றன. நியூஸ் சேனல்லையும் வருகின்றன. ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் முதல்வர் அவர்கள் கோல்ஃப் விளையாட பயிற்சி எடுக்கிறார். சும்மா அந்த வீடியோக்களும் ஃபோட்டோக்களும் ஊப்பிக்களால் கொண்டாடப்படுகிறது. அது மட்டுமில்லை, அதை வச்சே பல வகையான மீம்ஸுகளும் உருவாகின்றன. ஒரு மீம்ஸில் முதல்வர் கேட்குறாரு, இப்போடா என்ன பண்ணுறோ? கூட இருக்கவர் சொல்கிறார், நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், சும்மா போஸ்ட் கொடுங்க, நாங்களே அந்த பந்தை தூக்கி போட்டுறோம். இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, தலைவர் லெக் ஸ்பின்னு போட்டால் கிரிக்கெட்டில் யாராலும் டச்சே பண்ண முடியாது, கோல்ஃப்னால் ஸ்டிக்கே தூக்கி போடுவார்ன்றாங்க. நன்றி, வணக்கம்.